ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாரோட ஒரு ட்ரீமா இருக்கும். பட் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரியல் எஸ்டேட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். நான் சொல்லப் போற இந்த 6 ஸ்டெப்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கரெக்ட்டான ப்ராப்பர்ட்டி, கரெக்ட்டான பிரைஸ்ல, கரெக்ட்டான லொகேஷன்ல எந்தவித லீகல் இஷ்யூ இல்லாம உங்களால வந்து வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ். இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? நோக்கம் என்ன? அந்த ப்ராப்பர்ட்டி நான் எதுக்காக வாங்க போறேன்? வாடகைக்கு விடுறதுக்காக வாங்க போறேனா? இல்ல பிசினஸ் பண்றதுக்காக ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக வாங்க போறேனா? இல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக ஒரு லேண்டோ, ஒரு டிடிசிபி பிளாட்டோ வாங்க போறேனா? ஸோ அத வந்து நம்ம வந்து லாங் டெர்ம்க்கு வாங்க போறோம்னா, இல்ல ஷார்ட் டெர்ம்க்கு எனக்கு வந்து தேவைப்படுதா? உடனே நான் வீடு கட்டணுமா? இல்ல ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டணுமா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களோட அப்ஜெக்டிவ்ல நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கரெக்ட்டான ப்ராப்பர்ட்டிய செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லொகேஷன் செலக்ஷன். இப்போ வந்து எந்த இடத்துல நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது, உங்களோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்றத பொறுத்து தான் லொகேஷனே வந்து உங்களால செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. நீங்க வந்து இப்போ நீங்க செட்டில் ஆகுறது வந்து கோயம்புத்தூர்ல செட்டில் ஆக போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து வாங்கலாம். ஸோ நீங்க லொகேஷன் வந்து கோயம்புத்தூர செலக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ஒரு வேலைக்காக, ஜாப்க்காக கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து செட்டில் ஆகுறது வந்து என்னோட நேட்டிவ்ல ஒரு தேனியில நான் செட்டில் ஆக போறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஒரு பிளானிங்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும். நம்மகிட்ட வந்து சொல்றாங்க, மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்றத ஒரு தெளிவா பிளானிங் இல்லாம நம்ம வந்து லொகேஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, இப்ப ஏதாவது ஒரு லோன்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷார்ட் டெர்மா இப்போ நான் ஒரு டிடிசிபி பிளாட் வாங்கிட்டு ஒரு வீடு கட்டுறதுக்காக வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆக போறேன் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி இப்போ ஒரு ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கா? ஒரு காலேஜ் பக்கத்துல இருக்கா? நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வர மாரியான ஒரு பிளேஸ் வந்து பக்கத்திலேயே இருக்கா? ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு லேண்ட் வந்து உங்களால வாங்க முடியும். ஸோ இந்த 2வது ஸ்டெப் அப்படின்றது நீங்க லொகேஷன் அப்படின்றது ஒரு தெளிவான பிளானிங் வந்து பண்ணியிருக்கணும். 3வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லீகல் ப்ராசஸ். இப்போ நீங்க ஒரு பிளாட் வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த அந்த பிளாட்டுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கா? ரெரா அப்ரூவல் இருக்கா? ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா பண்ணியிருக்கிறாங்களா? பில்டிங் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? லீகலா வந்து எல்லாமே ப்ராப்பர் லைசென்ஸ் எல்லாமே இருக்கா? அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது வந்து 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் பிளானிங். நம்ம எப்படி வந்து அந்த ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ண போறோம்? நம்மளோட ஓன் மனி இன்வெஸ்ட் பண்ண போறோமா? நம்ம அதுக்காக ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறத நம்ம எடுக்கலாமா? எப்படி டவுன் பேமெண்ட் பண்ணலாம்? லோன்ஸ் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ யார் பேர்ல லோன் எடுக்கலாம்? உங்களோட டாக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு? ஸோ அத பொறுத்து வந்து நீங்க ஒரு பட்ஜெட் பிளானிங் வந்து நீங்க பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி விசிட். whether you are investing in a land or whether you are investing in a commercial property or whether you are investing in a ஒரு ரெடி டு மூவ் வில்லாவாக இருக்கட்டும், அந்த ப்ராப்பர்ட்டியை நேராக விசிட் பண்ணி கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் ரிசர்ச் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட அப்ஜெக்ட்